வணக்கம் ஆல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட் 2020ல கேட்ட ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் தான். சரியா? ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த கேள்வியில tertiary butyl carbocation is more stable than secondary butyl carbocations கொடுத்துருக்காங்க. இஸ் அஃப்கோர்ஸ் இந்த விஷயம் வந்து நம்ம கார்போகேட்டனோட ஸ்டெபிலிட்டியில நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கார்போகேட்டனோட ஸ்டெபிலிட்டினா tertiary, secondary, primary. ஸோ tertiary carbocation more stable than secondary. ஸோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதனால பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் கார்போகேட்டன் பிகாஸ் இதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஓகே எதனால ஓகே. ஸோ இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஆர் ஆக்சுவலி இதுல வரக்கூடியது வந்து பிளஸ் ஆர் வரும். ஓகே ஸோ பிளஸ் ஆர் எஃபெக்ட், தென் ஃபைனலா ஹைப்பர் கான்ஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் நீங்க வரைஞ்சீங்கன்னா பாவம் ஈஸியா இருக்கும். ஸோ டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டன். டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டன்னா ஒரு பக்கம் CH3, அகைன் ஒரு CH3, அடுத்து ஒரு CH3. இந்த மூணுமே உங்களுக்கு ஒரு கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்கு. இங்க ஒரு கார்போகேட்டன். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் யுவர் டெர்ஷரி கார்போகேட்டன். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா செகண்டரி கார்போகேட்டன் என்ன வரும்? CH3, CH2, CH3 வரும். ஏன்னா செகண்டரி தானே, செகண்டரி பியூட்டைல் கார்போகேட்டன் கொடுத்துருக்காங்க. செகண்டரி பியூட்டைல். ஸோ பியூட்டைல் மீன்ஸ் 4 கார்பன் தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி இருக்கும் கார்பன் ஒரு ஹைட்ரஜன். ஸோ திஸ் இஸ் அவர் செகண்டரி பியூட்டைல் கார்போகேட்டன். நவ் இங்கே கேட்டேன், இங்கேயும் கேட்டேன். சரி இப்போ இது வந்து நமக்கு டெர்ஷரி, இது வந்து செகண்டரி. ஸோ இதுல யார் மோர் ஸ்டேபிள்? டெர்ஷரி தான் மோர் ஸ்டேபிள். அது வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் ஸ்டேபிள் தான் கேட்டிருக்காங்க. சரி இந்த இடத்துல மெத்தில் குரூப், இந்த மெத்தில் குரூப் தான் இங்க ஸ்டெபிலைஸ் பண்ண போகுது. இங்க CH3 இருக்கு, இங்க CH2, இங்க H. சரி இப்போ இதுல இந்த மெத்தில் குரூப் எப்படி இந்த கார்போகேட்டனை ரொம்ப எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுதுங்கிறதா கேள்வி. இப்போ நீங்க இண்டக்டிவ் எஃபெக்ட்னு எடுத்தீங்கன்னா மெத்தில் குரூப் வந்து என்ன இண்டக்டிவ் எஃபெக்ட் ப்ரொவைட் பண்ணும்? ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் ஐ எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஐ எஃபெக்ட்ங்கிறது என்ன? மைனஸ் ஐ எஃபெக்ட்ங்கிறது சிக்மா பாண்ட் வழியா எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப்பை தான் நம்ம மைனஸ் ஐ எஃபெக்ட் குரூப்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல CH3 வந்து சிக்மா பாண்ட் வழியா எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுமா? கண்டிப்பா கிடையாது. மெத்தில் குரூப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மெத்தில் குரூப் ஆல்வேஸ் பிளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கக்கூடியது. ஓகே சோ ஆஃப் கோர்ஸ் இந்த ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் மைனஸ் ஆர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட் இந்த ரெண்டுமே வரணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், அது கூடவே லோன் பேரும் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தாதான் அங்க உங்களுக்கு ரெசனன்ஸ் எஃபெக்டே இருக்கும். இங்க நமக்கு இருக்கக்கூடிய மெத்தில் குரூப்ல ரெசனன்ஸ் கண்டிப்பா கிடையாது. ஓகே இங்க உங்களுக்கு லோன் பேரும் கிடையாது, பை எலக்ட்ரான்ஸும் கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ ரெசனன்ஸ். ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி தப்பு. அப்ப கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன். அது எப்படி ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் ரீசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஓகே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன். இதுதான் இங்க விஷயம். இங்க பாருங்க இங்க மெத்தில் குரூப் இருக்கா? மெத்தில் மெத்தில் மெத்தில். ஸோ டோட்டலா ஆல்பா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கார்பன் டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார்பன் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஆல்பா ஹைட்ரஜன் சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் செகண்டரியில் நீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. சரி இப்போ பாருங்க ஆல்பா ஹைட்ரஜனை நான் சர்க்கிள் பண்ணிட்டேன். இது ஆல்பா ஹைட்ரஜன் கண்டிப்பா கிடையாது, கவுண்ட் பண்ணாதீங்க. கார்போகேட்டன் ஒரு மெயினான ஃபங்க்ஷனல் குரூப், அது டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கார்பன், அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம ஆல்பா ஹைட்ரஜன் நம்ம சொல்லுவோம். ஓகே நவ் என்ன வரும்? சரி இப்போ இதுல எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? டோட்டலா 9 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? ஸோ 9 ஆல்பா ஹைட்ரஜன். இங்க இந்த பக்கம் நீங்க பாக்குறீங்க, இங்க உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 5 இருக்கா? 5 ஆல்பா ஹைட்ரஜன். ஸோ நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் அதிகமாக அதிகமாக ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் அதிகமாகும். ஸோ அதனால தான் இங்க உங்களுக்கு டெர்ஷரி மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரின்னு ஆன்சர் வரும். ஸோ திஸ் இஸ் யுவர் ரைட் ஆன்சர். சரியா? இதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா இதோ இருக்கு. ஓகே so that's it for today. See you on another session. Okay, bye all.